அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா, எதிரியை விரட்ட எளிய வகையான தாந்திரிகத்தை தாங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வந்து பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போது நம்மளோட சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தினமும் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே வந்து போகலாங்க. சாமி, நான் என்ன தான் வந்து நல்லது பண்ணாலும் இந்த ஆள் மட்டும் வந்து என்னை வாழவே வந்து விடமாட்டேன்றான். இந்த ஆள் வந்து இல்லைனாக்கா நான் நிம்மதியாக இருப்பேன், எங்கள் குடும்பம் வந்து நிம்மதியாக இருக்கும். இவன் தான் வந்து என் தொழிலை கெடுத்தான், இவன் வந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறான், இவன் வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள வாழ விட மாட்டேன்றான், சும்மாவே வந்து சண்டை போடுறான், குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறான் அப்படின்ட்டு பல பேருக்கு பல விதமான பிரச்சனைகள் வந்து இருக்குது. இந்த ஆள் தான் சாமி எனக்கு வந்து ஆஃபீஸில் வேலையே செய்ய விட மாட்டேன்றான், நான் வந்து என்ன தான் வந்து நல்லதே வந்து பண்ணாலும் 1க்கு 2 வந்து போட்டு கொடுக்குறான் அப்படின்ட்டு இருக்குது. பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் வந்து இந்த முறையை பிரயோகம் பண்ணலாம். சரிங்களா? இந்த பண்ண வேண்டிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை, அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை சாயங்காலம் சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னாடி தான் வந்து செய்யணும். இது செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூர்மையான வந்து ஒரு மரக்குச்சி வந்து வேணும். சரி, மரக்குச்சி இல்லைங்க, என்னங்க பண்ணிட்டோம், செப்பு தகடு இருக்குது பார்த்தீங்களா, அதையே வந்து கூர்மையாக வந்து பண்ணிக்குங்க. அப்படி இல்லையா அலுமினிய தகடை வந்து கூர்மையாக வந்து பண்ணிக்கங்க. இந்த 3 முறை மட்டும்தான் வந்து நீங்கள் பண்ண முடியும். சரிங்களா? நான் இந்த வீடியோ தொகுப்பில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு எந்திரம் வந்து கொடுத்துருக்கேன். அந்த எந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அதாவது முச்சந்தினாக்கா எப்படி சொல்கிறதுனாக்கா 3 வழி கூடுற இடம் தான் வந்து முச்சந்தி. அந்த முச்சந்தியில் வரையலாம். அப்படி இல்லைனாக்கா வந்து இடுகாடுன்னு வந்து சொல்லுவாங்க. இடுகாடுனாக்கா எதுனாக்கா, நம்ம யாராச்சும் வந்து இறந்தவங்களை வந்து தூக்கின்னு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல வந்து நிற்க வச்சு அந்த தலையை வந்து திருப்புவாங்க. அதுதான் வந்து இடுகாடு அப்படின்னு சொல்கிறது. அந்த இடத்துல வந்து வரையலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா சுடுகாட்டில் வரையலாம். இந்த 3 இடத்துல தான் வந்து வரையணும். செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை சாயங்காலம் சூரியன் உதயத்துக்கு, அதாவது சூரியன் மறையிறதுக்கு பின்னாடி தான் வந்து வரையணும். சரிங்களா? இப்போது இந்த எந்திரம் ஸ்க்ரீனில் வந்து தெரியுது பார்த்தீங்களா, அந்த எந்திரத்தை தான் வந்து நீங்கள் வரையணும். அந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த எந்திரத்துக்கு மேலே நீங்கள் உங்கள் எதிரியோட பேரை வந்து எழுதலாம். ஒரே ஒரு நாள் வந்து பண்ணால் போதும், வேலை செய்யும். சரிங்க சாமி, நான் இந்த செவ்வாய்க்கிழமை பண்ணேன், எனக்கு வேலை செய்யலை அப்படின்னாக்கா திரும்பி சனிக்கிழமை வந்து பண்ணலாம். சரிங்களா? அதாவது உங்களை விட்டு விலகிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஊரை விட்டே காலி பண்ணின்னு போயிடுவாங்க. இது 2த்தில் ஏதாச்சும் ஒன்று நிச்சயமாக நடக்கும். இது வந்து எல்லாருக்குமே வந்து பண்ணாதீங்க. அதாவது உங்களை வந்து யார் வந்து தொல்லை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் வந்து பண்ணுங்கள். இது வந்து மிக மிக சக்தி வாய்ந்தது. சரிங்களா? சாமி, நீங்கள் வந்து வரையணும்னு சொன்னீங்க, எங்கே சாமி வரையணும் அப்படின்னாக்கா மண்ணுலேயே வந்து வரைங்க. சரிங்களா? மண் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுடுகாட்டுக்கு வந்து போனால் மண் இருக்கும். இடுகாட்லேயும் வந்து ஒரு சில இடத்துல வந்து மண் இருக்கும். முச்சந்தியில் வந்து ரோடு இருந்தாலும் சரி, ரோடு இருந்தாக்கா வரைய முடியாது, மண் ரோடாக இருந்தாக்கா வந்து வரைங்க. நீங்கள் வந்து சுடுகாட்டில் இடுகாட்டில் வரைகிறது பெஸ்ட்டான வந்து ஒரு இதுவாக வந்து நான் சொல்லுவேன். சரிங்களா? 100% வந்து வேலை செய்யும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்துட்டு இந்த தாந்திரிகத்தை வந்துட்டு உங்களோட எதிரிக்கு மட்டும் வந்து பயன்படுத்துங்க. எல்லாருக்குமே வந்து பயன்படுத்தாதீங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. பின்விளைவுகள் பயங்கரமாக வந்து இருக்கும். சரிங்களா? உங்களை யாராச்சும் வந்து தொல்லை கொடுக்குறாங்கனாக்கா அவங்களுக்கு மட்டும் வந்து பண்ணுங்கள். சும்மா வந்து நீ வந்து என்னை முறைச்சிட்டியா, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, நீ வந்து என்னை அடிச்சிட்டியா, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டுலாம் வந்து பண்ணாதீங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக தொல்லை கொடுக்குறாங்க, அவங்க இல்லைனாக்கா வந்து உங்கள் குடும்பம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் இந்த வேலையை வந்து பண்ணுங்கள். வேறு யாருக்கும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. சரிங்களா? செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை மட்டும்தான் வந்து வரையணும். அதுவும் சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னாடி. சரிங்களா? இது போன்ற மாந்திரிக சேவை வந்து தேவைப்பட்டாக்கா நம்ம இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.